தனுகுரு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5-7-8 நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு எப்பவும் போல் வச்சு விட்டாச்சுங்க. இன்றைக்கி இதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் வெட்டிட்டு என்னென்ன பொருள் தேவைங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், கொஞ்சம் ஒரு இவ்வளோ சின்ன வெங்காயம் தொளிச்சிருக்கேங்க. பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ரசத்துக்கும் குழம்புக்கும், 2 தக்காளி குழம்புக்குங்க. இப்போ இது மிளகாத்தூளுங்க, சாம்பார் பொடி இருக்குல்லங்க, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம இந்த கத்திரிக்காய் இருக்குல்லங்க, இந்த கத்திரிக்காயை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கத்திரிக்காயை இப்படி 4 அரிஞ்சு ஸ்லிப் போட்டு பார்த்தீங்கன்னா பூச்சியெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு, இந்த சாம்பார் பொடி உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கோமில்லங்க, இதையே இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த ஸ்டெப் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம எண்ணெயில் போட்டு வணக்கி செய்யல கத்திரிக்காய் சப்புன்னு இருக்கும் டேஸ்ட் இல்லாமல். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம். இதை விட இன்னும் குட்டி குட்டி கத்திரிக்காயாக தான் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்ம எல்லாம் போட்டு வச்சாச்சு. இந்த தூள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வெங்காயம் வணக்கில் இதை உள்ளே போட்டுக்கலாம். இனி நம்ம வணக்கிறது எப்படி வணக்கலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு கடாய் வச்சுங்க. எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் கடலை பருப்புங்க, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனுங்க, அப்புறம் குருமிளகு ஒரு 1/2 ஸ்பூனுங்க, 4 சீரகம் பேருக்கு. இதை மட்டும் போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டுங்க. அடுத்தது கருகாப்பிலும் போட்டுருவோம். போட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வணக்குறேங்க. வணக்கிட்டே இருக்கணுங்க. இது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுத்தது என்ன சேர்க்கணும்னு காமிக்கிறேன். பாருங்கள், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு. இது கொஞ்சம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் இதை போட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு போட்டுட்டு வணக்குங்க. ஒரு குட்டி தக்காளி பாருங்கள், சின்ன சைஸ் தக்காளி பழம் ஒன்று போட்டுடலாம். போட்டுட்டு உப்பு போடுவோங்க. நல்லா வணங்கிட்டோம். உப்பு போட்டு விட்டோம்னா தான் வணங்கும். போட்டாச்சு, நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா வணக்கிடணுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை அரைக்க கொண்டு போகணும். இதுக்குள்ளே இன்னும் நம்ம 2-3 பொருள் போடணுங்க. நல்லா வணங்கட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வணக்கிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், தேங்காய் ஒரு முடி, இந்த 1/2 முடி திருகி அதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுருங்க. மீதியை வச்சுருங்க. நம்ம இதை வணக்கி முடிச்சோடனே போடுறதுக்கு தேங்காய் வேணும், அதனால் கொஞ்சம் திருவி வச்சுக்கோங்க. கடையில் நம்ம தேவையான மல்லித்தூள் ஒரு 2, அந்த சாம்பார் பொடி உப்பும் கலக்கி வச்சுருந்தோம்லங்க, அதே பிளேட்டில் மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன், 3 குழம்போட திக்னஸுக்கு தகுந்த மாதிரிங்க, ஒரு 3 to 3.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூ போட்டு நல்லா ஒரு கலரிட்டுங்க. ஒரு வணக்கு. ஏன்னா நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு வரோம். தேங்காய் கொண்டு வரதுனால நம்ம தேங்காய் போட்டால் ஒரு 1 நிமிஷம் வணக்கணுங்க, இல்லைன்னா கெட்டு போயிடுங்க. நல்லா அந்த சூட்லேயே கொஞ்சம் வணங்கிடுங்க. நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோமில்ல மல்லித்தூள், வரமிளகாத்தூள், அது எல்லாத்தையுமே போட்டு விட்டுருலாங்க. போட்டுட்டுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இதை நல்லா ஒரு கலரி நல்லா ஒரு கலரி விட்டுங்க. இதை கொண்டு போய் நம்ம ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு அரைக்கீழே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கொஞ்சம் போட்டுடலாம். வெந்தயம் பொரியிட்டுங்க. இதுக்கப்புறம் வரமிளகா 1 முழுசாக போடணும், கிள்ளிடாதீங்க. ஏற்கனவே தூளுகள்லாம் போட்டிருக்குறோம், காரம் வந்துடும். அப்புறம் கடுகு, ஓரளவுக்கு கடுகு போட்டுடலாம், ஒரு 1/2 ஸ்பூனாட்ட போட்டுட்டு அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போடையில் எப்போவுமே அடுப்பை சிம் பண்ணிக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாங்க. இதை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடலாம். போட்டுட்டுங்க நல்லா ஒரு நல்லா அந்த மணம் வெளியில் வரணுங்க. அந்தளவுக்கு ஒரு வணக்கிட்டு அடுத்தது கத்திரிக்காயெல்லாம் வச்சுருந்தோமில்லங்க, எல்லா கத்திரிக்காயும் போட்டுடலாம். போட்டு கத்திரிக்காய் நல்லா வணங்கிட்டோம். கத்திரிக்காய் நல்லா வணக்கிட்டு காமிக்கிறேன்.
நல்லா வணக்கணுங்க. ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வணங்கி முடிச்சதுக்கப்புறம் எப்படின்னு காமிக்கிறேன். வணங்குங்க. பாருங்கள், என் கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வணங்கிடணுங்க. கலர் மாறுற அளவுக்கு இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இதுக்கப்புறம் புளியை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நீருக்கு கரைச்சி வச்சுருக்கோங்க. இந்த புளி தண்ணி வந்து அதில் போட்டுடலாம். பாருங்கள், புளி தண்ணியில் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும், புளியோட பச்சை வாசம் போகட்டும். நான் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். குழம்பெல்லாம் நம்ம தாளித்து உடையில் குண்டாவை காட்டிலும் இந்த மாதிரி பெரிய வடச்சட்டியில் நம்ம தாளித்து விட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து பொங்கி பொங்கி வராது. அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பொங்கி பொங்கி கீழே வருங்க. அந்த பொங்குறதே இருக்காது, டக்குன்னு குக்காயிருங்க. இது ஒரு டிப்ஸுங்க. இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு நம்ம அரைக்கையில் பச்சையாக பெருங்காயத்தூளையும் கொஞ்சம் போட்டு அரைக்கணுங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், புளி தண்ணியில் கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் புளியோட பச்சை வாசம் போக கொதிச்சிட்ருக்குது. இதுக்கடையில் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்தது இதில் ஊற்றிட்டு தண்ணி இதை அலசி ஊற்றி எவ்வளோ தண்ணின்னு பார்த்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சதெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு விட்டுர்லாங்க. குழம்புக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா குழம்பு கொதிக்கிட்டுங்க. நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் புளி குழம்பு நீங்கள் இது எதுக்கு நம்ம இவ்வளோ வச்சுருக்கோம்னா காலி ஆயிருங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்புறம் இன்னொன்று, இதிலேருந்து கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சோம். இன்றைக்கி காட்டிலும் நாளைக்கு இதை விட சூப்பராக இருக்குங்க. நம்ம காலையில் எப்போவுமே புளிக்குழம்பெல்லாம் பண்ணையில் நம்ம காலையிலேயே வச்சிடணும். வச்சிட்டோம்னா மதியம் சாப்பாடு சாப்பிடையில் அந்த புளிப்பெல்லாம் அந்த குழம்போட ஊறி நேரம் ஆக ஆக தான் புளிக்குழம்போட டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. நல்லா கொதித்து பச்சை வாசம் போட்டுங்க. நம்ம மிளகா அரைச்சி ஊற்றணும் இல்லைங்க, அந்த பச்சை வாசமெல்லாம் போட்டும் குழம்புக்கு திக்னஸ்க்காக தான் நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் வணக்கி போடுறோம். அது புளிக்குழம்புக்கு இன்னொரு டேஸ்ட்டுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. பொங்கலை பாருங்கள், பொங்கி இதுக்குள்ளேயே நிற்கும். இல்லைன்னா அடுப்பெல்லாம் நார வச்சுருங்க. அதனால தான் இந்த மாதிரி பெரிய கடாய் வடச்சட்டியில் தாளிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு பொங்காது. கொதிச்சு இதாகட்டுங்க, பார்க்கலாம். ஒரு ரசம் வைக்கிறதுக்கு பார்த்துடலாங்க. 4 தக்காளி பழம் அதில் வேக போட்டிருந்தோம் இல்லைங்க, அதுலேருந்து 2 மட்டும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு பாருங்கள், பூண்டு ஒரு 4-5 பல், ஒரு சின்ன வெங்காயம், இத்துணூண்டு மல்லித்தலைங்க, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கருகாப்பில் கொஞ்சம் நிறையா, ஏன்னா இது நம்ம அரைச்சறதுனால எல்லாம் அவங்க வயிற்றுக்குள்ளே போயிடும். யாரும் கருகாப்பிலெல்லாம் போட்டால் அதை எடுத்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. இப்படி போட்டோம்னா அப்படியே வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்துருங்க. இதையே ஒரு சுற்றிட்டு காமிக்கிறவங்ககிட்ட மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிடலாம். இந்த மாதிரி 1-2 அரைச்சிட்டங்களா. அதுக்கப்புறம் புளியும் தக்காளியும் ஊற வச்சுருக்கோமா, இதையை இப்படி கரைச்சிக்கலாங்க. கரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதை கரைச்சிட்டு அதை மிக்சியில் நம்ம ஊற்றி இப்படி ஷேக் பண்ணணும். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி குலுக்குனிங்கன்னா இதுக்குள்ளுக்கிறது எல்லாமே வந்துடுங்க. பாருங்கள், ரசத்துக்கு நம்ம அதே கடாயை ஒரு சலாசிட்டு வந்துட்டுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க, 2 வரமிளகாய் பிச்சு போட்டிருக்கேன். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தை போட்டாச்சுங்க. அடுத்தது நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம மிக்சியோடு அப்படியே ஊற்றிடலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி கரைச்சி ஊற்றி எவ்வளோ ஊற்றிட்டு பார்க்கலாங்க. தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தலை அதில் அரைச்சிருக்கனால ஒரு துணூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. குழம்பு பாருங்கள், சும்மா யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் எல்லாம் வெந்து கரைஞ்சும் போகலை. இந்த கத்திரிக்காய் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், குழம்பெல்லாம் நீர்க்குள்ளே முடிஞ்சு கொதித்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி சாமிக்கு சாதம் பரிமாறையில் பார்க்கலாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். நம்ம ரெடி ஆயிடுச்சுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, அந்த பச்சை வாசம் போயிருங்க. இன்னொன்று, எல்லா பக்கமும் கொதிக்கும். இந்த நுரையா இருக்கிற இடமெல்லாம் பொங்கிடும். நுரைச்சி வந்ததெல்லாங்க அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லுமே கொதிக்க ஆரம்பிக்கும். அப்படிங்களா, குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இன்றைக்கி அருமையாக வெள்ளை சாதம் ரெடி ஆயிடுச்சு. புளிக்குழம்பு அருமையாக, கத்திரிக்காய் எல்லாம் எப்படி மிதக்குதுன்னு பாருங்கள். அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ரசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க.
வரகரிசி சாதம் இன்றைக்கி வைக்கலிங்க. ஏன்னா நான் நேற்று வச்ச சாதமே இருக்குதுங்கிற, நேற்று தட்டைப்பயிர் சாதத்தையே சாப்பிட்டுங்க. அதனால் என்னோடய சாப்பாடு மிஞ்சிருச்சு. அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பழைய சாப்பாட்டுக்கு அது நான் வச்சுக்குவேனுங்க. சாமிக்கும் சாதம் தண்ணி வச்சாச்சுங்க. பாருங்கள், இது வரைக்கும் தனுகுரு சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்டால் உடனே வந்துடுங்க. பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுருங்க. அப்போ தான் போட்டோடனே டக்குன்னு உங்களுக்கு வரும். இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாங்க.